ஓகே. இப்ப ஐக்யூ ஆப்ஷன் அப்படின்றது, இந்த ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ட்ரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜோட நீங்க நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி, அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறது தான் ட்ரேடிங். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 கரன்சிஸ் குடுத்திருப்பாங்க. USD, GBP இதெல்லாம் கரன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இத கிளிக் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷனுக்குள்ள நீங்க பைனரி, டிஜிட்டல் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபாரெக்ஸ், ஸ்டாக்ஸ், கிரிப்டோ, கமோடிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ட்ரேடிங்ஸ். ஓகே. ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் சார்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன டைம் பீரியட்ல செய்யறது. அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து 1 ஹவர் கொஞ்சம் லாங் டைம் பீரியட்ல நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த சைடுல வந்து டைம் பீரியட் இருக்கு இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட், 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 4 மினிட், 5 மினிட்ஸ் நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதுல ஆப்ஷன்ல 2 விஷயம் இருக்கு. ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா பைனரி அண்ட் டிஜிட்டல் அப்படின்னு இருக்கும். டிஜிட்டல்ல பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விதமான பெர்சன்டேஜ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஜிட்டலை நீங்க கிளிக் பண்றப்போ என்ன டிஃபரன்ஸ்னு சொன்னா ஒரு 3 டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அது ஃபிக்ஸ்டா இருக்கும். 1 மினிட், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்னு 3 டைம் ஃப்ரேம். இப்போ நீங்க பைனரி கம்பேர் பண்றப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல கஸ்டமைஸ் டைம் பீரியட் இருக்கு. ஸோ பைனரி கொஞ்சம் நல்லா உங்களுக்கு யூஸ் பண்றப்போ. ஸோ ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படின்ற 2 பேர் இருக்காங்க. அது யாரு அந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்? ஏன் கிரீன் ரெட் கலர்ல வந்து மார்க்கெட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் இதுக்கு பேர் சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேர் சொல்லுவாங்க. கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் ஸ்டிக்கை ஜப்பானீஸ்ல உள்ளவங்க தான் கண்டுபிடிச்சனால இது வந்து ஜப்பானீஸ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு நீங்க ட்ரேடிங்குள்ள வாரீங்க அப்படின்றப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது தான் பேஸா இருக்கும். இப்போ ஒரு சார்ட் டைப் வேணும் இல்லையா? ஒரு என்ன நடக்குதுன்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், ஏதாச்சும் செல்லர் மூமெண்டம், பையர் மூமெண்டா இருக்கட்டும், மார்க்கெட் என்ன விதத்துல செயற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த சார்ட் தான் ரொம்ப உதவியா இருக்கு. இந்த சார்ட் டைப்ல நிறைய விதமான சார்ட் டைப் இருக்கு. லைன் இருக்கு, கேண்டில் ஸ்டிக் இருக்கு, பார் இருக்கு, எக்கினாஷி அப்படின்லாம் இருக்கு. இந்த லைன் சார்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐக்யூ ஆப்ஷன் அந்த மாதிரியான ப்ரோக்கர்ஸ்ல நார்மலா பார்க்கலாம். பட் நீங்க கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்றப்போ தான் ஒவ்வொரு பிரைஸ் லெவலையும் வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ கேண்டில் ஸ்டிக் ஒன்று மூவ் ஆகுறப்போ ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு லெவல் வருது இல்லையா? இது பிரைஸ் லெவல்னு சொல்லுவாங்க. இது பாருங்க இந்த இடத்துல ஒவ்வொரு டிஜிட்ல வருது. ஸோ ஒவ்வொரு பிரைஸ் லெவல்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு என்ட்ரிஸா இருக்கட்டும், எக்ஸிட்டா இருக்கட்டும், இதை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நாம கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல கிளிக் பண்றப்போ டைம் பீரியட் வருது இல்லையா? ஸோ இதுல 1 மினிட் வச்சுக்கோங்க. இந்த 1 மினிட்ல அதாவது ஒரு கேண்டில் முடிஞ்சு இன்னொரு கேண்டில் வாரதுக்கான டைம் பீரியட் தான் ஒரு கேண்டில் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் வாரதுக்கான டைம் பீரியட். அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரேஷன் டைம் அப்படின்றது நீங்க பிளேஸ் பண்ணல இருந்து அந்த ட்ரேட் முடிகிறது வரைக்குமான டைம் தான் எக்ஸ்பிரேஷன் டைம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ கேண்டில் செலக்ட் பண்ணிப்பீங்க, கரெக்டான டைம் பீரியட் செலக்ட் பண்ணிப்பீங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண போறீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ட்ரிக்கு மேல இப்போ நான் வந்து கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணேன்னா இப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேல போய் அதாவது கீழே போகும் தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு இந்த இந்த டைம் பீரியட் முடியிறப்போ 30 செகண்ட்ஸ் முடியிறப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே வந்தா அது வின். இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேல போயிடுச்சுன்னு சொன்னா அது ஓடிஎம்னு சொல்லுவாங்க. ஓடிஎம் மீன்ஸ் அவுட் ஆஃப் த மணி லாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவுதான் ட்ரேடிங்ல இருக்க பேசிக்கான விஷயம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்றாங்க. அதாவது ஒன்னு கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர். ஏன் இந்த மாதிரியான கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, என்ன ரீசனுக்காக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரியான செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ்னால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஓகே. ஸோ இப்போ இதை பத்தி நம்ம பார்ப்போம். இது என்ன பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பையர்ஸ் அப்படின்றவங்க அப் ட்ரெண்ட். அதாவது மார்க்கெட்ல 3 விதமான ட்ரெண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் வந்து மேல போற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து எப்படி மேல போகுது? 3 விதமான மார்க்கெட் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போறது. அதாவது மேல் நோக்கி போறப்போ நம்ம அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதே கீழ் நோக்கி போறப்போ டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்ல போகுது. இந்த பாருங்க இந்த மாதிரி சைட்ல போகுது. எப்படி இந்த மாதிரி போகுது அப்படின்றப்போ இதை நாம சைட் வேஸ்ன்னு சொல்லுவோம். மார்க்கெட் சைட் வேஸ்ல போகுது இல்லைன்னா நியூட்ரல் ட்ரெண்ட் அப்படின்னு போகுதுன்னு சொல்லலாம். ஓகே. ஓகே. ஸோ 3 விதமான ட்ரெண்ட் இருக்கு. ஒன்னு அப் ட்ரெண்ட், ரெண்டாவது வந்து டவுன் ட்ரெண்ட், மூணாவது நியூட்ரல்.
ஸோ 3 விதமான ட்ரெண்ட். நியூட்ரலை நம்ம சைட்வேஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ 3 விதமான ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இதுல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இப்ப அப் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டவுன் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, நியூட்ரல் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ட்ரெண்ட் 3 விதமான ட்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதிகமா இப்போ நம்ம எதுல நம்ம ட்ரேட் பண்ணுவோம், எந்த மார்க்கெட் நல்லா இருக்கும் அப்படின்னா அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதிகமான லாசஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நியூட்ரல் ட்ரெண்ட்ல வரும். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சம்டைம்ஸ் நம்மளால சரியா அனலைஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். நியூட்ரல் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஃபோக்கஸ் வந்து நம்ம பண்றது வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இப்போ கேண்டில் ஸ்டிக் வந்து நம்ம போவோம். கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது வந்து பியரிஷ் அண்ட் புல்லிஷ் அப்படின்ற 2 விஷயம் இருக்கு. அது என்ன பியரிஷ் அண்ட் புல்லிஷ் அப்படின்றது? இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ எக்ஸாம்பிள், ஓகே. ஸோ பியரிஷ் அண்ட் புல்லிஷ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேண்டில் வச்சு நேம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிரீன் கலர் கேண்டில் இப்படிதான் முழுமையா இருக்கும். இந்த கேண்டில் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுக்கு 2 பக்கமும் விக் இருக்கும். விக் விக் அப்படின்றது என்னன்றது சொல்றேன். இது புல்லிஷ் கேண்டில் அண்ட் இது பியரிஷ் கேண்டில். இதுல என்ன நமக்கு கத்துக்கறதுக்கு இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒரு கேண்டில் எப்படி உருவாகுது, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சரியா நீங்க தெரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் போய் கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நம்ம கேண்டிலுக்கு நேம் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கிரீன் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, இது பேர் சொல்லுவாங்க புல் அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லிஷ் புல்லிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புல்லிஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா, புல்லிஷ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காளை மாட்டுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது என்னத்துக்காக சொல்றாங்கன்னா, அது காளை மாடு மேல பாஞ்சு போகும், இல்லாட்டி காளை மாடு குத்தி மேல வீசி விடும் அப்படின்ற விஷயங்களா ரீசன்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல புல்லிஷ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காளை மாட்டை சொல்லுவாங்க. புல் அப்படின்றது காளை, பியர் அப்படின்றது கரடி. ஸோ கரடி அப்படின்றத அடிச்சு கீழே தள்ளணும். புல்லிஷ் அப்படின்றது வந்து காளை மாடு அப்படின்றது தூக்கி மேல வீசும், குத்தி மேல வீசும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து புல்லிஷ் பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இங்கிட்டு இங்கிட்டு பியரிஷ். ஓகே. ஸோ இந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில் பியரிஷ்னும் கிரீன் கலர் கேண்டும் புல்லிஷ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல எங்க கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இப்போ பையர்ஸ் எப்படி எல்லாம் ஓப்பன் ஆகுவாங்க, கீழ இருந்து இப்படி ஓப்பன் ஆவாங்க, கீழ இருந்து ஓப்பன் ஆகும். ஓகே. இப்படி ஓப்பன் ஆகுறப்போ இந்த கேண்டில் கீழ இருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதோட ஓப்பனிங் பிரைஸ் எதுவா இருக்கும், சரியா ஓப்பனிங் பிரைஸ் இதுவா இருக்கும். இல்லையே இந்த இடத்துல வந்து இங்க இருந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா இது விக்கு. அதாவது இந்த இந்த லைன், இந்த கோடு இருக்குல்ல, இந்த விக் அண்ட் ஷேடோன்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து கேண்டில் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏதோ ஒரு பிரைஸ் செக்ஷன், ஏதோ ஒரு ரீசன் காரணமாக மேல போயிருக்கு. இததான் இந்த விக்கு சொல்லுது, இல்லாட்டி ஷேடோன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேண்டில் இவ்வளவு தூரம் போயிட்டு எகெயின் கீழே வந்திருக்கு. ஓகே. இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், விக்கில் அடி ஷேடோ. ஸோ இந்த விக்கு, இதை விக்கில் அடி ஷேடோன்னு சொல்ற இந்த ஏரியா வந்து கேண்டில் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் எடுத்திருக்கணும். இதுல வந்து வேற நீங்க எந்த விஷயத்தையும் எடுக்க மாட்டீங்க. ரிஜெக்ஷன் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். இப்போ ஓப்பனிங் பிரைஸ் அப்படின்றது வந்து இதுதான் ஓப்பனிங் பிரைஸ். இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் இதுதான். ஓகே. ஓப்பன். ஸோ இந்த கேண்டில் எங்க க்ளோஸ் ஆகும் அப்படின்னா அது இட்ஸ் சேம் டைம் அந்த சைட்ல இருக்கு, இந்த இடத்துல இங்கதான் க்ளோஸ் ஆகும். ஸோ இது க்ளோஸ். ஸோ அதே வந்து பியரிஷ் கேண்டில் எப்பயுமே எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மேல இருந்து ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ மேல இருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு ஓப்பனிங் பிரைஸ் எதுவா இருக்கும், மேல இருந்து இது ஓப்பனிங் பிரைஸ். ஸோ கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் இது. ஓகே. ஓப்பன் அண்ட் க்ளோசிங் பிரைஸ் வந்து இது. ஓகே. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. ஸோ 2 கேண்டிலும் எங்க ஓப்பன் ஆகுது எங்க க்ளோஸ் ஆகுதுன்றதுல தெளிவான ஒரு விளக்கம் இருக்கணும். இதுதான் கேண்டில் ஸ்டிக். ஓகே. எப்படி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது ஓப்பன் ஆகுது அப்படின்றது. ஓகே. ஓகே. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. கேண்டில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து போகுது, இங்க இருந்து உருவாகுது. ஸோ இது லோயஸ்ட் பாயிண்ட். இது நமக்கு என்ன சொல்லுவாங்க, கீழே இருக்க இந்த விக்கு வந்து லோவெஸ்ட் பாயிண்ட். இது ஹையஸ்ட் பாயிண்ட். ஹையஸ்ட் பாயிண்ட்னா இவ்வளவு தூரம் போயிருக்கு. ஓகே. ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இது லோயஸ்ட் பாயிண்ட், இது ஹை. ஓகே.
இவ்வளவுதான் இருக்கு இதுல இந்த கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷன்ல. இப்போ ஒரு கேண்டில் எப்படி உருவாகுது, எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அதுல இந்த ரிஜெக்ஷன், அதாவது சாரி, இந்த விக்கு எதுக்கு வருது அப்படின்றத நான் சொல்றேன். இந்த விக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து கேண்டில்ஸ் போயிட்டு வருது, எவ்வளவு ரன்னிங்ல இருக்கு, எவ்வளவு தூரம் வந்து மார்க்கெட்டை டச் பண்ணிட்டு வருது, என்ன ரீசனுக்காக இந்த ரிஜெக்ஷன் வருதுன்னா, சாரி, இந்த விக் வந்து ஷேடோ வருது அப்படின்னு சொன்னா, மேபி இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரைஸ் செஷன் நடந்திருக்கலாம், இதுக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு எஸ்என்ஆர்ல பட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், சப்போஸ் இது ஒரு லெவலா கன்சிடர் பண்ணிருக்கலாம் ப்ரீவியஸ்ல, அதே மாதிரி இங்க ஒரு லெவல்ஸ் ஏதாவது இருக்கலாம், அதுல ரிஜெக்ட் ஆகி போயிருக்கலாம். இந்த மாதிரியான பல ரீசன்ஸ் இருக்கு இந்த விக் வாரதுக்காக. ஓகே, சோ இதுல நமக்கு என்ன விஷயங்கள், இந்த விக்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, ஒரு கேண்டில்ல ப்ரெஷர், ஓகே, ஒரு கேண்டில்ட ஸ்போர்ஸ் நம்ம கத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கிரீன் கேண்டில் எடுக்கிறேன். ஓகே, அந்த கிரீன் கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, இது ஒரு கிரீன் கேண்டில். ஓகே, சோ நம்ம இப்படி பாக்குறோம். சோ இந்த கேண்டில்ல ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு கேண்டில் பாடி, இன்னொரு கேண்டில் விக்கு. இந்த கேண்டில் பாடி என்ன சொல்ல வருதுன்னா, எவ்வளவு தூரம், அதாவது இந்த கேண்டில் பாடி அப்படின்றது ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இந்த கீழே இருக்க விக்கு வந்து கேண்டில் டு பிரஷர், கேண்டில் வீக்கா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்ல வரும். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேண்டில் நீங்க பாக்குறீங்க, லைக் இந்த மாதிரியான ஒரு கேண்டில் பாக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு கேண்டில் பாக்குறீங்கன்னா, இந்த இடத்துல கேண்டிலோட விக்கு அதிகமா இருக்கனால கேண்டில் ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகே, இந்த கேண்டில் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றனால இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் குறையுது, பைய சுட்டு ஸ்ட்ரென்த் குறையுது. ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் செல்லர்ஸ், செல்லர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்துக்கணும். ஸோ கேண்டில்ட விக்கு எவ்வளோ இருக்கு, கேண்டில்ட பொடி எவ்வளோ இருக்கு, கேண்டில்ட ப்ரெஷர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு மார்க்கெட் பாக்குறீங்க. ஓகே, நீங்க ஒரு மார்க்கெட் பாக்குறீங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ராங்கா போறாங்க, அதே மாதிரி ஸ்ட்ராங்கா போறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமா குறைவாங்க, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமா குறைவாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமா குறைவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, கேண்டில் ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு, பட் கொஞ்சம் கொஞ்சமா கேண்டில் ஸ்ட்ரென்த் குறையிறப்போ நமக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆக போகுது, ரிவர்சல் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள், நான் வந்து சார்ட்டை கொண்டு போய் சார்ட்ல போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ கேண்டில் ஸ்ட்ரென்த் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், ஓகே, இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டில், அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங் குறவான கேண்டில். இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கு பெருசா இருக்கு கேண்டிலை விட. ஸோ இது கொஞ்சம் குறவான கேண்டில். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டில், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ அப்படியே இந்த ஸ்ட்ராங் குறையுது, இன்னும் கொஞ்சம் குறையுது. ஸோ இந்த இடத்துல ஒரு லெவல் எடுத்துக்குது. இந்த லெவல்ல வந்து செல்லர்ஸ் வராங்க. ஓகே, செல்லர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமா குறையுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, திடீர்னு ஒரு கேண்டில் பெருசா வந்துட்டு அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வராங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன், இது என்ன இன்டிமேட் பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கேண்டில்ஸ் வந்து போற ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி போயிட்டு இப்படி குறைஞ்சு எகெயின் கூடி எகெயின் கூடி போகுது. இப்போ இந்த இடத்துல இப்படி போயிட்டு லைட்டா குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு அகெயின் மேல போறாங்க மார்க்கெட். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லைன் எடுத்தீங்கன்னா, ஓகே, இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, இப்படி மேல போயிட்டு கெயின் வந்திருக்கு. ஸோ இப்படி வரப்போறதுக்கான இந்த இந்த டவுனுக்கான இன்டிமேஷன் என்ன, இந்த டவுன் இந்த 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 இடத்துல செல்லர்ஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் வர போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மார்க்கெட் கொடுக்குது. ஓகேவா, இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி செல்லர்ஸ் வர போறாங்க அப்படின்ற விஷயத்த இன்டிமேட் பண்றது தான் இந்த கேண்டில். ஸோ மார்க்கெட் சொல்லிரும், இதுக்கு இந்த இடத்துல வந்து யார் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, யார் இன்ட்ரெஸ்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிரும். ஸோ இந்த அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த கேண்டில் ஏன் வீக்கா இருக்குன்னா, இந்த கேண்டிலோட பாடியை விட பாடி ரொம்ப சின்னதா இருக்கு, கேண்டில் விக்கு அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர் ப்ரெஷரே, அதாவது செல்லர் மேல இருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாலுமே கேண்டில் வந்து ரொம்ப பெருசா வரல. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணணும், கவனமா ட்ரேட் பண்ண கத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பார்த்துட்டோம், கேண்டில் எப்படி ஒரு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டோ நல்ல டவுன் ட்ரெண்டோ போகுது அப்படின்னு சொன்னா,
ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. வர வர ஸ்ட்ராங்கா போகுது. பட் ஏன் இந்த பையர்ஸ் வந்து இன்னும் கண்டினியூஷன் ஆகல? இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா, அதுக்கு பல்வேறு ரீசன் நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி போடுறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பையர்ஸ் வந்துட்டு செல்லர்ஸ் வந்திருக்காங்க, செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்றது வந்து இந்த இடத்துல பட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரியான ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அகைன் இங்க ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்க வந்து 3 செல்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றப்போ இதெல்லாம் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த ரீசனுக்காக தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல செல்லர்ஸை கொண்டு வந்திருக்கு. இன்னொரு ரீசனும் இருக்கு. இன்னொரு ரீசன் என்னன்னா, சப்போஸ் ட்ரெண்ட் லைன் வந்து எக்ட் ஆயிருக்கலாம். ட்ரெண்ட் லைன் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிராஃபிக்கல் டூல்ல ட்ரெண்ட் லைன் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. இங்க இருந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க ப்ரீவியஸா ஏதாவது மார்க்கெட்டோட ரெஸ்பெக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். ஓகே. அந்த ரீசனுக்காக தான் இந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும், எந்த மார்க்கெட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சைட்வேஸ் மார்க்கெட் அண்ட் நியூட்ரல் மார்க்கெட்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல நம்ம என்ன பார்க்க போறோம், அதாவது இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்றது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு கேண்டில் வந்து ஸ்ட்ராங் குறைஞ்சிட்டு வர்றப்போ அன்னைக்கு வந்து வேற யாரோ பையஸ் வர, இப்போ செல்லர்ஸ் ஸ்ட்ராங் குறைஞ்சிட்டு வரப்போ அன்னைக்கு பையஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பையஸ் ஸ்ட்ராங் குறைஞ்சிட்டு வரப்போ அன்னைக்கு செல்லர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொன்னோம். இப்போ கேண்டில் ஸ்டிக்ல நான் சொன்ன 2 விதமான கேண்டில் ஸ்டிக் தான் சொன்னேன். ஒன்னு புல்லிஷ் அண்ட் பேரிஷ். அது இல்லாம இன்னும் 2 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், இப்படி இந்த கிரீன் கலர், இப்போ கிரீன் கலர்ல இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா, இந்த கேண்டிலுக்கு பேரு ஸ்பின்னிங் டாப்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேண்டில் ஒன்று வந்து இப்படி வந்து இது கொஞ்சம் நீட், அந்த கேண்டிலை விட இந்த விக் அப்படின்றது வந்து 2 மடங்கு இல்லாட்டி 3 மடங்கு பெருசு இருந்தா இதை ஹேமர் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கலர்லெஸ்ஸா, இப்போ கலர்லெஸ்ஸா ஒரு கேண்டில் வருதுன்னு பாருங்க. இப்போ கலர்லெஸ்ஸானா இங்க ஓகே, இந்த இடத்துல பாருங்க ஹேஷ் கலர்ல வந்து பாருங்க கலர்லெஸ்ஸா ஒரு கேண்டில் வருது இல்லையா, இது பேரு டோஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேரு டோஜி, இதுக்கு பேரு ஸ்பின்னிங் டாப், இதுக்கு பேர் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் போக போக ஒருத்தத்த விஷயங்களை நான் சொல்றேன் என்னென்ன மாதிரியான கேண்டில்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுக்குள்ள வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக், இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டாபிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன, அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போதைக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்றதுல கிளியரான விஷயம் இருக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் எங்கெல்லாம் வராங்க, செல்லர்ஸ் எங்கெல்லாம் வராங்க, அதை நம்ம ஈஸியா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னு சொல்லிடலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நான் வந்து லைன் ஒன்று வரைஞ்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து யார் வராங்க, பையர்ஸ் கண்டினியூஸா வராங்க. இப்படி பையர்ஸ் வராங்க, இப்படி வர. ஸோ இப்படி வந்துட்டு இருக்க பையர்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா போக முடியாது இல்லையா? ஸோ அப்போ யார் வருவா, செல்லர்ஸ் வருவாங்க. ஓகே, இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் வருவாங்க. ஸோ இப்படி மாறி மாறி நடக்கும் இல்லையா? இப்போ இது சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு கோல்டு பிரைஸ் இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல இப்படி பை பண்ணிட்டு போறோம். இப்போ இந்த மாதிரியான மார்க்கெட்டு தான் டிபெண்ட் பண்ணும் ஒவ்வொரு பிரைஸ் விட்டு வேலை, ஒவ்வொரு ஒரு திங்ஸ் விட்டு வேலை, ஒவ்வொரு ட்ரேட்ஸையும் இந்த மாதிரியான மார்க்கெட் தான் வந்து என்ன பண்ணும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான மார்க்கெட் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ பையர்ஸ் எல்லாம் எங்க வராங்க, கீழ இருந்து வராங்க. அதாவது பையர்ஸ் அப்படின்றது புல்லிஷ் கேண்டில்ல சொல்றேன். ஓகே, இந்த பையர்ஸ் கீழ இருந்து வராங்க. மேல இருந்து யார் வருவா, செல்லர்ஸ் வருவாங்க. ஸோ செல்லர்ஸ் வர இடம் நமக்கு என்ன சொல்லுவோம், ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். செல்லர்ஸ் எல்லாம் வர இடம் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். பையர்ஸ் வர இடம் சப்போர்ட்னு சொல்லுவோம். சிம்பிள், சப்போர்ட். ஓகே.
ஸோ இது ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ எக்ஸாம்பிள் கோல்டு டு பிரைஸ் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கோல்டு டு பிரைஸ் வச்சுப்போம். ஸோ கோல்டு பிரைஸ் இப்போ நியூட்ரலா இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துல இருக்கு. நான் ஒரு 5Kன்னு வச்சுக்கிறேன். ஒரு 5Kன்னு வச்சுப்போம். 5K அப்படின்னா 5000ன்னு வச்சுப்போம். இப்போ அந்த 5000 அப்படின்றது மார்க்கெட்ல இருக்க நியூட்ரலான பிரைஸ் அப்படின்னா எல்லாராலையும் செல்லர்ஸாலையும் வாங்க முடியும், பையர்ஸாலையும் வாங்க முடியும். வாங்குறவங்களுக்கும் சரி, விற்கிறவங்களுக்கும் சரி ஒரு சரியான ஒரு பிரைஸ் ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10K வரைக்கும் போகலாம். 5000ல இருந்து 10,000 வரைக்கும் போகலாம். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படி ஆகுற விலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10Kன்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல 10K. ஓகே. ஸோ இந்த இடத்துல 10K அப்படின்றப்போ இந்த 10K மீறி வந்து மார்க்கெட் வந்து மேல போறப்போ மார்க்கெட் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா இதை வந்து நியூட்ரல் பிரைஸுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ அப்போ என்ன நடக்கும்? இந்த மேல போற மார்க்கெட்டை ஒரு ரெசிஸ்டண்டா, ஒரு தடையா, ஒரு பெரியரா இருந்து என்ன செய்யும்? மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணி விடும். ஸோ இந்த ரிவர்ஸ் பண்ற இந்த அதாவது பையர்ஸை ரிவர்ஸ் பண்ற இந்த ஏரியா ரெசிஸ்டன்ட் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி இந்த 10,000 அதாவது 10Kல இருந்த பிரைஸ், ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப 10Kல இருக்கிறது வந்து அதிகமா இருக்க வேலை. ஸோ இதை பிரேக் பண்ணிட்டு ஒரு 15Kக்கு போயிடுச்சு. ஸோ அதனால வந்து மார்க்கெட் என்ன ஆனிச்சு? கீழே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ 5Kல இருக்க மார்க்கெட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3Kக்கு மாறிடுச்சு. ஸோ 3000 வந்திருக்கப்போ மார்க்கெட் ரொம்ப கீழே விழுகிறப்போ என்ன செய்யும் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து மறுபடியும் மார்க்கெட்டை ஒரு நியூட்ரலான பிரைஸுக்கு கொண்டு வர ட்ரை பண்றவங்க தான் பையர்ஸ், இல்லைன்னா சப்போர்ட். ஸோ இதுல அப் அண்ட் டவுன் இருக்கும். அதாவது கீழே வந்து இந்த மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சி மறுபடியும் நியூட்ரல் கொண்டு வரவங்க சப்போர்ட். இந்த இடத்துல பையர்ஸ் வருவாங்க. இந்த லெவல்ல இருந்து மேல இருந்து மார்க்கெட்டை வந்து ஒரு ரெசிஸ்டண்டா அதிகமா மார்க்கெட்டை மேல போக விடாம ஒரு இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தடையா இருந்து அங்க இருந்து வரவங்க ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நான் இந்த சொல்ற விஷயங்கள் இப்போ மார்க்கெட்டை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்றோம். இந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? சப்போர்ட்ல இருந்து யார் வருவா? இதுதான் சப்போர்ட் இல்ல. இந்த சைடுல இங்க இருந்து பையர்ஸ் வருவாங்க. பையர்ஸ் அப்படின்றப்போ மொமெண்டம் ட்ரேட்ஸ், மொமெண்டம் கேண்டில்ஸ் வரும். மொமெண்டம் கேண்டில்ஸ் மீன்ஸ் 3 இல்லாட்டி 3க்கு மேற்பட்ட கேண்டில் தொடர்ச்சியா 3 இல்லாட்டி 3க்கு மேற்பட்ட கேண்டில்ஸ் வருது. இது 3 கேண்டில் இல்லைன்னா 3க்கு மேற்பட்ட கேண்டில்ஸ் இந்த பையர்ஸ்ல வருவாங்க. அதே மாதிரி செல்லர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொமெண்டம் கேண்டில்ஸ் வருவாங்க. எப்படி ஒரு சரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் டைம் வந்து ஒரு இடத்துல இப்போ நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்றேன். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் வச்சுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்னு வச்சுப்போம். இப்போ ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து நேரா மட்டும்தான் வரையணுமா அப்படின்னா ஒவ்வொரு விதமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. இப்போ நம்ம 2 லைன்ல இப்படி வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்க்கு பேர் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேல கீழே இப்படி 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 வரும். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ எக்ஸாம்பிள், ஓகே, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல இந்த இடத்துல சப்போர்ட், இந்த இடத்துல மேல இருக்கிறது ரெசிஸ்டன்ட், கீழே இருக்க சப்போர்ட் அப்படின்றப்போ இது வந்து ஸ்டாட்டிக். இப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லெவல் தாண்டி இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இந்த இடத்துல படுறப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்டா வேலை செய்யும். ஓகே, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ரெசிஸ்டன்ட், இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட். ஓகே, இந்த சப்போர்ட்டை வந்து இந்த இப்படி போயிட்டு இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி கீழே இந்த இடத்துல லெவல் புதுசா ஒரு லெவல் கிரியேட் பண்ணி இப்படி வரப்போ இந்த லெவல்ஸ் வந்து மாறுது. ஸோ அப்போ இது எப்போ இந்த லெவலை விட்டு பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு எகைன் இந்த டச் பண்ணிட்டு கீழே போறப்போ இங்க இருக்க சப்போர்ட் எல்லாமே நமக்கு ரெசிஸ்டண்டா மாறிடும். ஓகே, ரெசிஸ்டண்டா மாறுறப்போ என்ன நடக்கும்? நமக்கு இந்த லெவல் சேஞ்ச் ஆகும். ஸோ புதுசா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேரு டைனமிக்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா இப்படி வர்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாட்டிக், எஸ்என்ஆர், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். அண்ட் அது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எப்போ பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து எகைன் மாறுதோ இது வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பேஸான விஷயம். ஓகே, ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் நடக்கும், எப்படி நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல என்ன மாதிரியான டைப் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இப்படி வரும். இதுல வந்து அப் அண்ட் டவுன் ஒரு ரேஞ்சிங் மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். ஸோ நான் ட்ரேட் பண்றது சொல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டைப்ஸ் சொல்றேன். இப்போ
டைனமிக் அப்படின்றது என்ன? இந்த லெவல், அதாவது ஒரு ஒரு மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை விட்டுட்டு உடைச்சு கீழே வந்து புதுசா ஒரு லெவல் கிரியேட் பண்றது டைனமிக்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இது புது லெவலா மாறிடும். இது டைனமிக்னு சொல்லுவேன். இது இல்லாம நிறைய விதமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு மார்க்கெட்ல. இப்போ லைக் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு ரவுண்ட் நம்பரா இருக்கட்டும். ஓகே, ஒரு ரவுண்ட் நம்பர் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கலர் சேஞ்ச் ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கேண்டில். ஸ்ட்ராங் கேண்டில் அப்படின்னா ஒரு கேண்டில்ல ரெண்டு பக்கமும் விக் இருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான இடத்த வந்து நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரவுண்ட் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஐக்கிய ஆப்ஷன்ல இல்லைன்னா ஒரு பைனரி புரோக்கர்ல பாருங்க, பின்னுக்கு நிறைய ஹொரிசான்டல் லைன் இருக்கு. இந்த பாருங்க, இங்க ஒரு லைன், அந்த பாருங்க இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன், இப்படி நிறைய லைன்ஸ் இருக்கும். இதுல ஒரு சில லைன்ஸ் மட்டும்தான் நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும்னா வேலை செஞ்சிருக்கும். பாருங்க, பட்டு ரிவர்சல் ஆகுறது, இந்த மாதிரி நடக்கிறது, இதுல நிறைய சேஞ்சஸ் நடக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரவுண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். கலர் சேஞ்ச் அப்படின்றது என்னன்னா, எல்லாமே கலர் சேஞ்ச் தான். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ அப் ட்ரெண்ட்ல கேண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்குன்னா, இது ஒரு கலர் சேஞ்ச். இதுக்கு முன்னாடி நமக்கு பிரைஸ் எக்ஷன் நடந்துருச்சுன்னா, எகைன் இந்த இடத்துல வந்து மறுபடியும் கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு, ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயம். ஓகேவா? ஸோ இதுதான் கலர் சேஞ்ச். நான் வந்து ஒவ்வொன்றே இன்டெப்தா நான் சொல்றேன். ஸ்ட்ராங் கேண்டில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ரெண்டு பக்கமும் விக்கு குறைவா இருக்கும். இந்த பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேண்டில், ஓகே, இந்த கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கேண்டில் பாத்தீங்கன்னு சொன்னா மேலேயும் விற்கல, கீழேயும் விற்கல. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிலா இருக்கு. ஸோ இந்த கேண்டில் என்ன சொல்லு, இந்த கேண்டில்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மேல ரெசிஸ்டன்ட் போட்டுப்போம், கீழே சப்போர்ட் போட்டுப்போம். இதுல எங்க இருந்து எடுத்து வரைகிறோம்னா, கிராஃபிக்கல் டூல்ல வந்து ஹொரிசான்டல் லைன். ஸோ இங்கே கீழே சப்போர்ட், மேல ரெசிஸ்டன்ட். இப்போ இந்த லெவல்ல இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாருங்க, மேல இருக்குது இது ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேண்டில் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வேலை செய்யறதுனால ரிஜெக்ட் ஆகி மேல போயிருக்கு, ரிஜெக்ட் ஆகி மேல போயிருக்கு. ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் வேலை செய்யுது. சப்போர்ட் எங்க வேலை செஞ்சிருக்கான்னு பாருங்க. சப்போர்ட் இந்த கேண்டல்ல ஒரு சப்போர்ட் நடந்திருக்கா? ஸோ சப்போர்ட் பெருசா ஆக்ட் ஆகல. பட் வந்து இந்த இருந்து ரிஜெக்ஷன் வந்து இப்படி போயிருக்கு. ஸோ ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ ரவுண்ட் நம்பரா வேலை செய்யும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரவுண்ட் நம்பரா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டைப் ரவுண்ட் நம்பரா எடுத்துக்கலாம். ஒரு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கேண்டில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கலர் சேஞ்சா எடுத்துக்கலாம். இதுல எல்லாம் எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு விலாவரியா சொல்றேன். ஓகே, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுல அதுக்கப்புறமா இடன் எஸ்என்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடன் எஸ்என்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 50-50 எஸ்என்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ, ஒரு மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ, அந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ்ல ஏதாச்சும் ஒரு லெவல் இல்லை அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல ஓகே, ஸோ மார்க்கெட் இங்க இருக்கு. அதாவது செல்லர்ஸ் இங்க இருக்காங்க, பையர்ஸ் இங்க இருக்காங்க. இப்ப மார்க்கெட்ல பையர்ஸ் மேல போறப்போ, ஓகே, பையர்ஸ் மேல போறப்போ இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த லெவலுக்கு முன்னாடி எந்த லெவல்ஸோ எந்த கேண்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா, இப்போ இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில 50-50 பாதியை பிரிக்கிறப்போ இந்த லெவல்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இதை நான் ஆஃபா பிரிக்கிறேன். இந்த இடத்துல கிரீன் கலர் கேண்டில் இப்படி வர லைன் போட்டேன். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துருந்துச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. இது எங்க அப் ட்ரெண்ட் போறப்போ. இப்போ டவுன் ட்ரெண்ட் போறப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி போயிட்டு இப்படி வரப்போ
இந்த இடத்துல ப்ரீவியஸா எந்த லெவலும் இல்லை அப்படின்றப்போ இங்க இருக்க ஸ்ட்ராங் கேண்டில்ல பாதியா பிரிக்கிறப்போ, இந்த இடத்துல இருக்க ஸ்ட்ராங் கேண்டில்ல பாதியா பிரிக்கிறப்போ இந்த இடத்துல புதுசா ஒரு விஷயம் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இடன் எஸ்என்ஆர். ஓகே. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எஸ்என்ஆர் டைப்ஸை மட்டும் ஒரு மே மே மேலோட்டமா சொல்றேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எஸ்என்ஆரை பத்தியும் நான் டீப்பா இன்டெப்தா வந்து அடுத்தது கிளாஸ்ல சொல்றேன். ஸோ இப்போ ரவுண்ட் நம்பர்னா என்ன பார்த்தோம்? ரவுண்ட் நம்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே. கலர் சேஞ்ச் அப்படின்றது என்ன? 3 கேண்டலுக்கு அப்புறம் ஒரு கலர் சேஞ்ச் ஆகுறது ரவுண்ட் நம்பர்னு சொன்னோம். இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா இடன் எஸ்என்ஆர் 50-50 எஸ்என்ஆர்னு இதை சொல்லலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கேண்டில் எஸ்என்ஆர் இந்த மாதிரியான டைப்ஸ் தான் இந்த மார்க்கெட்ல இருக்கு. இப்போ நான் சொல்ல எஸ்என்ஆர் டைப்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா?